ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபன்னுக்கு நாங்கள் கேரண்டி. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ஆக்டிவிட்டின்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 90s கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்ட் 1. என்னங்க டைட்டிலில் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஃபுல் ஃபன் மோட் தாங்க நம்ம குட்டீஸு. இந்த ஆக்டிவிட்டீஸில் 90s கிட்ஸ் மோஸ்ட்லி அவங்களுடைய ஸ்கூல் லைஃப்பில் இந்த ஆக்டிவிட்டீஸை க்ராஸ் பண்ணாத 90s கிட்ஸ் இருந்திருக்கவே முடியாது. சப்போஸ் நான் ஏதாவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அதை உங்களோட ஃபேவரட் கேம் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம குட்டீஸை பார்ட் 2ஆக அதை விளையாட வச்சு நம்ம ஃபன் பண்ணலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சாக் ரேஸுங்க. அந்த சாக்கு போட்டி சொல்லுவாங்கள்ல, அதுதாங்க. அது நம்ம குட்டீஸ்க்கு ஹைட்டுக்கு ஏற்றா போல் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பழைய பில்லோ கவர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க. இதை ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கே செம்ம சிரிப்பே தாங்கலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸோட. அவங்க அடுத்த ஆக்டிவிட்டிக்கே போக மாட்டாங்க, சும்மாவே இது விளையாடிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்களும் இதை ஃபன்னாக எடுத்து என்ஜாய் பண்ணாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஆக்டிவிட்டி லெமன் இந்த ஸ்பூனுங்க. இது அடுத்த ஃபன்ங்க. இது குட்டீஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அதுலேயும் அவங்க அந்த பேலன்ஸ் கற்றுக்கிட்டாங்க. கை பின்னாடி கட்டணும்னு சொன்னேன். ககன் அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. நான் சொன்னதை அப்படியே ககன் ஃபாலோ பண்ணால். இந்த பொண்ணு இருக்குது பாருங்கள், அது செம்ம சுட்டி. நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணாது. அவளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுதாங்க அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணோம். அவங்க லைஃப்லேயே ஃபஸ்ட் டைமாக இதெல்லாம் ட்ரை பண்ணுறதால நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, கீழே விழுந்துச்சு. நான் எதுவும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலங்க. நம்மளே இன்றைக்கி ஃபன் ஆக்டிவிட்டி தான் பண்ணுறோம். அதில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது? நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கலங்க. அவங்க இஷ்டத்துக்கு விளையாட விட்டேன். குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்ம ஓவரால் ஐடியா என்னங்க, குட்டீஸ் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக எடுத்துக்கூடாது, அதானங்க. அதுக்கு இது செம ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு ஃபன்னான கேம்ங்க. நீங்கள் இதை கண்டிப்பாக நம்பி ட்ரை பண்ணலாம். சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க உங்கள் குட்டீஸு. இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கும் நிறைய மெமரிஸை ஞாபகப்படுத்தும். உங்கள் குட்டீஸ் கூட சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு மெமரி க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ஒரு சான்ஸாகவும் இது இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி ஆரஞ்ச் இந்த ஹெட்டுங்க. இது நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணோங்க. ஆக்சுவலாக அதில் வீடியோலாம் எடுக்க முடியலங்க. நம்ம வேணால் ப்ளூப்பர்ஸ் வேணால் அதில் ட்ரை பண்ணியிருக்கலாம். என் பசங்களுக்கு அது நிற்கவே இல்லை. ஆனால் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க அது தலை மேலே நிற்கணும்னு. நாங்கள் வேறு மொட்டை தலையாக இருக்கிறதால அது சுத்தமாகவே நிற்கலை. பட் நாங்கள் அதை ஒரு ஃபோட்டோ ஷூட்டோடு நிறுத்திக்கிட்டோம். பட் செம்மையாக குட்டீஸ் என்ஜாய் பண்ணாங்க. இந்த 3 ஆக்டிவிட்டீஸும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இதை ட்ரை பண்ணுங்கள். நான் ஏதாவது உங்களோட ஃபேவரட் கேம் நான் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதை பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டீஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது யூஸ் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு சூப்பரான க்யூட்டான ஒரு செம்ம ஐடியாவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.